ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல் எம்ஐ லைஃப் டைம்ஸ். என்னங்க ரோட் ஷோ காட்டிகிட்டு இருக்கோன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதெல்லாம் இல்லை. 2 பேரும் வெளியில் போகிறாளுங்க. அந்த சந்தோஷத்தில் எப்போ வெளியில் கிளம்புனாலும் இந்த மாதிரி கொஞ்சம் குதியாட்டெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபேஷன் ஷோலாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புவோம். இன்றைக்கி வேறு ஒன்றும் இல்லைங்க, ஷாப்பிங் vlog தான். இது எங்கன்னா பைபாஸ் போயிட்டுருக்கோம். பசங்களுக்கு வந்து பர்த்டே வர்றதுனால ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு கிளம்புனோம். வேறு எங்கேயும் இல்லைங்க, மதுரையில் உள்ள ஃபஸ்ட் கிரை தான், பைபாஸில் இருக்க ஃபஸ்ட் கிரைக்கு தான் போனோம். ஏன்னா பாப்பாவுக்கு மே 2nd வீக் பர்த்டே வருது. தங்கச்சி பொண்ணுக்கும் மே 2nd வீக் தான். 1 டே பிஃபோர் 2 பேருக்கும் மாற்றி மாற்றி சரி ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு ஃபஸ்ட் கிரை போயிட்டோங்க. உள்ளே போனதும் பொம்பளை பிள்ளை இதுக்கு தான் வேணும்னு ஆசைப்படுவோன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ கலர் கலராக செம்மையாக இருக்குது. போனதும் என்னால் நான் இவ்வளோ நாள் ஆன்லைன் ஷாப்பிங் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். வாக்கா ஃபஸ்ட் கிரையில் போய் எடுத்துகிட்டு வரலான்னு கூப்பிட்ட உடனே எனக்கு உள்ளே போனால் செம்ம அழகழகாக ட்ரெஸ்ஸுங்க. இனியாவை பாருங்கள், இது வேணும் அது வேணும்னு மேடம் இது பார்க்குற எல்லாத்தையும் கேட்குறாங்க. எனக்கு எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியலங்கிற மாதிரி ரொம்ப ஆசையாக இருந்துச்சு எல்லா ட்ரெஸ்ஸுமே. ஃபைனலாக அதில் ஒன்று சூஸ் பண்ணி நான் ஒன்று, என் தங்கச்சி ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா. அது எல்லாத்தையும் ட்ரையல் பண்ணிவிட்டு மேடம் அவுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி கஷ்டப்பட்டு பில் போட்டு எடுத்துக்கலாம் பாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு மற்ற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் வந்து மனசு கேட்கல. சரி பார்க்க பார்க்க ஆசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். பெரிய பாப்பாவுக்கு வந்து அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் கிட்ஸ் ஸ்டாக்குக்கு வந்தோம். இங்கே வந்தால் அதுக்கு மேலே இருக்குங்க. ஏன்டா அங்கே ட்ரெஸ் எடுத்தோம், இங்கே எடுத்துருக்கலாமோ அப்படின்னு மனசு அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. சரி எல்லாமே போட எல்லாமே ஃபேஷன் தானேங்க. ஒரு ட்ரெஸ் பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் அதை எடுத்துடணும்ல. பார்க்க பார்க்க எல்லாமே பிடிக்க தானே செய்யும். அதனால் வந்துட்டு இங்கே வந்தால் கிட்ஸுக்கு வச்சுருந்தாங்க. மே மாதன்றதுனாலயா என்னன்னு தெரியல, சம்மருக்காக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பசங்கள்லாம் இங்கே விளையாட விட்டுட்டு தென்சிக்கு நான் ஒரு ட்ரெஸ் எடுத்தேன். ஏன்னா என் தங்கச்சி இனியாவுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தா. அதனால் தென்சிக்கு இங்கே நான் ஒரு ட்ரெஸ் எடுத்தேன், அவள் ஒரு ட்ரெஸ் எடுத்தா. ஆனால் தென்சி ரொம்ப விட்டு கொடுக்குற டைப்புங்க. என் பொண்ணு ரொம்ப டார்ச்சர் பண்ணா அவளை. ஆனாலும் வந்து அவளும் சின்ன பிள்ளை தான், இருந்தாலும் அவள் வந்து கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டா. சரி இனியா வந்து அப்புறம் நம்ம வீட்டுக்கு வரமாட்டா அப்படின்னு அவளுக்கு தோணியிருக்குமா என்னன்னு தெரியல. கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டா, எல்லாத்துலேயுமே விட்டு கொடுத்து போனான். அப்புறம் 2 பேரும் அங்கே ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கு மேலே எங்களால் நிற்க முடியல. ஷாப்பிங் போனாலே எல்லோரும் சொல்லுவாங்க டயர்டு தெரியாதுன்னு. ஆனால் வயசாகுதுலங்க, அப்பப்போ நம்ம வயசு வந்து ஞாபகப்படுத்துதில்ல. எங்களால் சுத்தமாக நிற்க முடியல. நான் என்ன பண்ணேன், என் தங்கச்சியை பார்த்துக்க சொல்லிவிட்டு நான் பில் போட்டுட்டு வந்துடுறேன், நீ இங்கே பார்த்துக்கடி அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போன இடம் இந்த ரோட்டு கடை. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த பொங்கல் வந்து அல்டிமேட் டேஸ்ட்டுன்னு சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி. பொங்கலே எனக்கு பிடிக்காது, நான் அன்றைக்கி 2 பொங்கல் வாங்கி சாப்பிட்டேன். இது வந்து பைபாஸில் ஒரு அக்கா கடை இருக்குதுன்னு தங்கச்சி கூட்டிகிட்டு போனான். இப்படியே ஷாப்பிங் vlog முடிச்சுட்டு டின்னரையும் முடிச்சுட்டு எல்லோரும் அங்கேருந்து குல்ஃபி கடைக்கு கிளம்பியாச்சு. அங்கேயும் குல்ஃபியை சாப்பிட்டுட்டு நம்ம ஊர் குல்ஃபியில் போய் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் வீட்டுக்கு கிளம்பும்போதே மணி 11ங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.